இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 ஆகிய 2 வசனங்களை முதல்ல நான் வாசிக்க விரும்புகிறேன். முதல்ல 26வது வசனத்தை வாசிக்கிறேன், கூர்ந்து கவனிங்க. அந்த 26வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. ஆங்கில வார்த்தை தெளிவா இருக்குது. Don't agree to guarantee another person's debt. நீ கடன் வாங்கல, இன்னொருத்த கடன் வாங்கி இருக்கிறான், அவன் வாங்கின கடனுக்காக நீ பிணை ஆகாதே, ஜாமீன் போடாதே அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நீ கடன் வாங்கினா கூட பரவாயில்ல, இன்னொருத்த கடன் வாங்கி இருக்கிறான், அவனுக்காக நீ ஏன் ஜாமீன் போடாதே அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ரைட், சரி, தெரியாதனமா போட்டுட்ட, ஜாமீன் போட்டதுனால என்ன பிரச்சனையை நீ சந்திப்ப அப்படின்னு 27வது வசனம் சொல்லுது. என்ன பிரச்சனையை சந்திப்ப அப்படின்னா, செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாது இருந்தால், உன்னால செலுத்த முடியல, நீ அந்த கடனை வாங்கல, எவனோ ஒருத்தன் வாங்கியிருக்கிறான், அவனால செலுத்த முடியல, நீ ஜாமீன் போட்டதுனால நீ தான் செலுத்தி ஆகணும். கடன் கொடுத்தவன் சும்மா விட மாட்டான், உன்னை தான் கழுத்தை நெரிச்சு கேட்பான். அப்போ உன்னாலையும் கொடுக்க முடியலனா, அதுதான் அந்த 27வது வசனம் சொல்லுது. செலுத்த உனக்கும் ஒன்றுமில்லாது இருந்தால் கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவான், நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. சும்மா விட்டுருவான், நான் கடன் கொடுத்தவன், நீ தான் ஜாமீன் போட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அவன் கட்ட முடியல, நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே அப்படின்னு அந்த வசனம் சொல்லுதுங்க. அப்போ எவ்வளவு கிளியரா இந்த வேதாகத்தில் இருக்கிற இந்த வசனம் நமக்கு போதிக்குது. ஜாமீன் போடாதையா, பிணை ஆகாதையா அப்படின்னு நமக்கு போதிக்குது. ஏன்னா நல்லா கவனிங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அன்சர்டனிட்டி எப்பொழுதுமே இருக்குது பாருங்க. நாளைய தினத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அது தெளிவாக யாக்கோபு சொல்றாரு. யாக்கோபு அப்படின்னு ஒரு நிருபம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது இல்லையா அல்லவா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 16 வரையிலான வசனங்களை வாசி பாருங்க. யாக்கோபு 4:13 to 16. அதில் குறிப்பாக 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. இது ஆக்சுவலி வேற ஒரு சமாச்சாரத்தை யாக்கோபு டீல் பண்றாரு. ஆனால் நான் எனக்கு தேவைப்படுறதுனால அந்த வசனத்தை நான் எடுக்கிறேங்க, கோட் பண்றேன். யாக்கோபு 4:14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. வாழ்க்கையினுடைய அன்சர்டனிட்டி, நிலைவரமற்ற தன்மையை இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது அல்லவா? நாளைக்கு என்ன நடக்கணும் உனக்கு என்னையா தெரியும்? நீ பாட்டுக்கும் அவன் எனக்கு தெரிஞ்சவன், இவன் எனக்கு தெரிஞ்சவன், என்னுடைய மாமன் மச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டுட்ட, திடீர்னு அவன் செத்து போயிட்டானா, நீ தான் அவன் வாங்கின கடனை நீ தானே திருப்பி செலுத்தணும். அது உனக்கு தெரியாதா? நாளைக்கு என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதாயா அப்படின்னு இந்த வேதம் போதிக்குது பாருங்க. இன்னும் ஒரு சில வசனங்களை நான் கோட் பண்றேன் பாருங்களேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 17:18 வாட்ச் பார்த்தீங்கன்னா, இது போல தெரியாதத்தனமா நீ ஜாமீன் போட்டுட்டேன்னா நீ ஒரு புத்தியீனன், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுதுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. வாசிக்கிறேன், கேளுங்க. புத்தியீனன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையடித்து கொடுத்து பிணைப்படுகிறான். யாருக்கு ஜாமீன் போட்டிருக்கிறான்? சிநேகிதனுக்கு. 5 வருஷம் 10 வருஷம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்கள் இருக்கிறோம் சார், அதனால நான் ஜாமீன் போட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை பார்த்து இந்த வசனம் சொல்லுது, அட புத்தியினனே, முட்டாள் பயலே அப்படின்னு இந்த வசனம் போதிக்குதுங்க. இந்த வசனம் சொல்ற அடிப்படையில் நாம் நடந்து கொண்டோம்னாலே ஏராளமான பிரச்சனைகளிலிருந்து நாம் எளிதாய் தப்புவிக்கப்படுவோம் பாருங்க. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், நாளைக்கு என்ன எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது இல்லையா? யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் வாட்சி காண்பித்தேன் அல்லவா, நாளை நடப்பதை நீ அறியாயே. நாளைக்கு என்ன நடக்கணும் உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கலாம், நாளைக்கு உன்னை பகைத்து கொண்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போலாம் இல்லையா? யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது இல்லையா? அதுதான் அந்த வசனம் சொல்லுது. உன்னை சிநேகிதன் நினைச்சிட்டு நீ ஜாமீன் போட்டேனா நீ ஒரு புத்தியீனன். நீதிமொழிகள் 17:18. இன்னொரு வசனம், நீதிமொழிகள்
11ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 11:15 வாட்சி பார்த்தீங்கன்னா, அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். அந்நியன் முதல்ல வாசித்த வசனத்துல 17-18 சிநேகிதனுக்கு ஜாமீன் போட்டவனை குறித்து சொல்லப்பட்ட வசனம். அவன் ஒரு புத்தியீனன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் அந்நியனுக்காக, ஸ்ட்ரேஞ்சருக்காக, முன்ன பின்ன தெரியாது, பார்த்ததில்லை, ஒருவேளை ஒரு 2 நாள் பார்த்துருப்பீங்க, ரோட்ல போகும்போது சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஆஹா இவ்வளோ அழகா குட் மார்னிங் வைக்கிறானே அப்படின்னு நீங்க நம்பி இருக்கலாம். அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு, சார் அன்னைக்கு வழியில் பார்த்தேன் சார், உங்களை நீங்கள் இங்கே தான் வேலை பார்க்குறீங்க, உங்கள் குடும்பம்லாம் எனக்கு தெரியும் சார். சார் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பு சார், பேங்க்கில் ஒரு லோன் தர மாட்டேங்கிறாங்க சார், ஒரு ஜாமீன் கேட்குறாங்க, ஒரு சின்ன கையெழுத்து போடுங்க சார், போதும் சார், நான் எப்படியே கடன் வாங்கிடுறேன், அதுக்கு நான் நிச்சயம் கட்டிடுவேன், என்னை நம்புங்க சார் அப்படின்னு சொன்னானா ஜாமீன் போடாதையா அப்படின்னு வசனம் சொல்லுது. ஏன்னா அவன் ஸ்ட்ரேஞ்சரு, அந்நியன், முன்ன பண்ண பழக்கம் இல்லை. பாருங்க எவ்வளோ அழகா வேதம் போதிக்குது. லெட் மீ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். நீதிமொழிகள் 11:15 அந்நியனுக்காக, ஸ்ட்ரேஞ்சருக்காக பிணைப்படுகிறவன், ஜாமீன் போடுகிறவன் வெகு பாடுபடுவான். கொஞ்சம் நஞ்ச பாடு இல்லை, வெகு பாடுபடுவான். உனக்கே முன்ன பின்ன தெரியாது, ஊரை காலி பண்ணிட்டு, வீடெல்லாம் காலி பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? எங்கேயும் உன்னால ட்ரேஸ் பண்ண முடியாது இல்லையா? அதான் அந்த வசனம் சொல்லுது. அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். அடுத்த வார்த்தை, பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். ஐயோ நான்லாம் ஜாமீன் போட மாட்டேன், அதை நான் வெறுக்கிறேன். இப்பதாயா உன்னைய பார்த்துருக்கிறேன், 2 நாள் தாயா உன்னைய எனக்கு தெரியும், எந்த அடிப்படையில் நான் ஜாமீன் போடுவேன், அதெல்லாம் ஜாமீன் போட மாட்டேன். நீ உன்னை யாருன்னே தெரியாது, ஏதோ மீட்டிங்ல பார்த்தோம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு நீ வந்து கேட்குற, நான் ஜாமீன் போட்டுருவேனா? தப்பித்துக்கொள். பாருங்க அடுத்த வார்த்தை, பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான், சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். நண்பனா இருந்தாலும் சரி, அந்நியனா இருந்தாலும், ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் சரி, ஜாமீன் போடாதே, ஜாமீன் போடாதே. ஏன் சார் போடக்கூடாது? நாளை நடப்பதை நீ அறியாயே. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் தான் இருக்கிறோம். இந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம், ரொம்ப முக்கியமான வசனங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1-5 வாட்சி பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. சரி தெரியாதனமா நீ ஜாமீன் போட்டுட்ட, என்ன சார் பண்றது, எப்படி சார் வெளியில வருது, எதானு சொல்லுங்க சார் அப்படின்னா அதுக்கும் சொல்யூஷனே இந்த வேதம் நமக்கு போதிக்குது. பாருங்க எவ்வளவு அருமையான வசனங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 1-5 அப்படியே வாசிக்கிறேன், கூர்ந்து கவனிங்க. நீதிமொழிகள் 6:1 என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு, உன்னை நண்பன்னு சொல்லிட்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜாமீன் போட்டுட்ட, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால், அந்நியன் ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறான், முன்ன பின்ன பார்த்ததில்ல, அவனுக்கு நீ ஜாமீன் போட்டுட்ட, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் நீ என்ன பண்ணிட்ட? அடுத்த வசனம், நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இந்த வசனம் என்ன போதிக்குதுன்னா, சரி பரவாயில்ல, நான் உனக்கு ஜாமீன் போட்டுறேன், நாளைக்கு கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட் கொண்டு வா, நான் நிச்சயம் ஜாமீன் போட்டுறேன் அப்படின்னு வாயில கூட நீ சொல்லியிருக்கலாம். தெரியாதனமா அப்படி சொல்லி இருந்தா, உன் வாயின் வார்த்தைகளினாலே நீ சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டாய். எவ்வளவு ஸ்ட்ராங்கா வசனம் சொல்லுது. அடுத்த வார்த்தை, இப்பொழுதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால், தெரியாதனமா பண்ணிட்ட, உன் சிநேகிதனுடைய கையில நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பிவித்து கொள்ள ஒன்று செய்யி. தப்பி வைக்கணும், நீ தப்பி வைக்கப்படணும், தெரியாதனமா பண்ணிட்ட, அப்போ நீ உன்னை தப்பிவித்து கொள்ள ஒன்று செய் அப்படின்னு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது இந்த வசனம்? 4-5 தான் இன்ஸ்ட்ரக்ஷன் சார், என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிற வசனங்கள். என்ன சொல்லுது 4ஆவது வசனம், உன் கண்ணுக்கு நித்திரையையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல், தூங்கிடாத, உடனே செயல்ல இறங்கணும். உன் கண்ணுக்கு நித்திரையையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். ஐயா, இந்த ஜாமீன்ல இருந்து நான் வெளியில வர விரும்புகிறேன், சீக்கிரம் கடனை செலுத்திடு, எனக்கு என்னால் முடியல, நீ திடீர்னு ஏதேனும் உனக்கு ஆயிடுச்சுன்னா நான் தான் ஜவாப் பண்ணி ஆகணும், நான் தான் கடனை கட்டி ஆகணும் அப்படின்னு வருந்தி நீ அவன்கிட்ட கேட்டுக்கொள் அப்படின்னு இந்த வசனம் போதிக்குதுங்க. உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள். என்ன கேட்டுக்கொள்ளணும்? வருந்தி,
எப்படியாச்சும் கடனை சீக்கிரம் கட்டிடுறையா, ரொம்ப நாள் பண்ணிடாதையா, கட்டிடையா அப்படின்னு நீ தொங்க அவன்கிட்ட போய் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா தெரியாதனமா பண்ணிட்டு இல்லையா, அவனை பகைச்சு கொள்ளவும் முடியாது. நீ பகைச்சிட்டுன்னா என்ன ஆகும்னா விளைவு பயங்கரமா இருக்கும். ஏன்னா நீ தானே ஜாமீன் போட்டிருக்கிற. அவன் கட்டாம டிமிக்கு போட்டுட்டு போயிட்டே இருப்பான், டியூலாம் கட்டாம இருக்கிறான், உன்னை தான் நெருக்குவான் பேங்க்காரன் இல்லையா, நீ தான் மாட்டிக்கொள்வாய். அவன் சும்மா ஜாலியா சுத்திட்டு இருப்பான். அப்ப நீ என்ன பண்ணணும், அவனை பகைச்சிக்காத, கெஞ்சி கேளு. தெரியாதனமா பண்ணிட்டேன், நீ சீக்கிரம் கட்டையா லோனை அப்படி நீ அவன்கிட்ட வருந்தி கேட்டுக்கொள். இது தேவையில்லை, இந்த சிக்கல்லாம் நீ மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு வேதம் போதிக்குது. தெரியாதனமா மாட்டிக்கிட்டீங்கன்னா நீ ரிக்வஸ்ட் பண்ணு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் 5வது வசனம், வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவிப்பது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. மிகவும் அருமையான அறிவுரையை சொல்லுகிற ஒரு வேத பகுதி இது. கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். வேட்டைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய கையில ஒரு மானு வசமா மாட்டிக்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அந்த மானை வெட்டி துண்டு துண்டா கறியாக்கி சமைச்சு சாப்பிட்டுருவான். வேட்டைக்காரனா அவன் அதை தானே செய்வான், சமைச்சு சாப்பிட்டுருவான். அப்படி ஒரு நிலைமையில் அந்த மான் இருந்ததுன்னா அந்த மான் என்ன பண்ணும், அங்க இங்க நெம்பி கிம்பி எப்படியாச்சும் அந்த வேட்டைக்காரன் கையிலிருந்து தன்னை தப்புவித்து கொண்டு வெளியில ஓடணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் அந்த மான் ஈடுபடும் அல்லவா. அதுபோல நீ ஈடுபடையா. ஏன்னா அந்த வேட்டைக்காரன் கையில மான் எப்படி மாட்டிக்கிடுச்சோ அதே போலதான் இப்போ உன்னுடைய நிலைமை இருக்குது. தெரியாதனமா ஜாமீன் போட்டுட்ட, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்ட, முன்ன பண்ண தெரியல, அண்ணின்னு தெரியல, ஜாமீனை போட்டு தொலைச்சிட்ட. உன்னுடைய நிலைமை அந்த வேட்டைக்காரன் கையில மான் எப்படி வசமா மாட்டி இருக்குதோ அது போலதான் உன்னுடைய நிலைமை இருக்குது. உடனே முயற்சியில் ஈடுபடு, எப்படியாச்சும் உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு முயற்சியில் ஈடுபடு அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அவ்வளோ அருமையான வேத பகுதி. அதே போலதான் குருவி வேடன் கைக்கு தப்பிவிப்பது போல நீ உன்னை தப்பிவித்துக்கொள். வேடன் சும்மா விட்டுருவானா குருவிய? அப்ப குருவி அந்த வேடன் கையிலிருந்து தான் தப்பிவிக்கப்பட வேண்டும் என்று ஒரு முயற்சியில் ஈடுபடும் அல்லவா, அதே போல நீ ஒரு முயற்சியில் ஈடுபடு அப்படின்னு அறிவுரையை வழங்குகிற ஒரு வேத பகுதி. இவ்வளோ சிரமம் வேணுமாயா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய காரியம் இல்லையா? இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் வேதம் போதிக்குது. ஜாமீன் போடாதே, பிணை போடாதே, உன்னுடைய நண்பன்னு சொல்லிட்டு அவனோட பிணை ஆகாதே அப்படின்னு வேதம் போதிக்குது. தெரியாதனமா ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபட்டு எப்படியாவது உடனே நீ அதிலிருந்து தப்பிவித்து வெளியில வரணும்னு ஒரு முயற்சியில் ஈடுபடு. தூக்கத்தெல்லாம் பார்க்காத. 4வது வசனம் அதானே சொல்லுது, உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல். சும்மா சோம்பேறித்தனமா படுத்துட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், அவன் எங்க ஃப்ரெண்டு தானே, எங்க ஓடிட போறான், அந்நியன் தானே, அதான் அந்த தெருவில் தான் அவன் இருக்கிறான், நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சும்மா லெத்தாஜிக்கா இருக்காத. உடனே செயலில் ஈடுபடு. உன்னை நீ தப்பிவித்துக்கொள், உடனே தப்பிவித்துக்கொள் அப்படின்னு இந்த வசனம் போதிக்குதுங்க. அப்ப இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இதே போல ஒரு கடினமான சூழல்ல நீங்க மாட்டிக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை தப்பிவித்து கொள்ள உடனே இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க. ஐயா, யாரோ வாங்கின கடனுக்கு நீங்க ஏயா ஜாமீன் போட்டு கஷ்டப்படணும்? எதுக்கு இந்த வம்பு? உடனே செயலில் ஈடுபடுங்க. பிளான் பண்ணுங்க, உடனே பிளான் பண்ணுங்க. அவனை போய் ரிக்வஸ்ட் பண்ணுங்க, இன்னும் இவ்வளோ மாதம் டியூ இருக்குது, நீ எவ்வளோ மந்த்துக்குள்ளே நீ கட்டிடுவ, இதுக்குள்ளே கட்டிட முடியுமா உன்னால அப்படின்னு நீ ரிக்வஸ்ட் பண்ணு. நீ தான் மாட்டிக்கிட்ட, நீ தான் விடுதலை ஆகணும் இல்லையா? நீ ஒரு முயற்சியில் ஈடுபடு அப்படின்னு இந்த வசனம் போதிக்குது. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் நான் மையப்படுத்தி காண்பிக்கும்படியே ஆசைப்படுகிறேன். என்னன்னா, ஜாமீன் போடாதே. தட் இஸ் த பாயிண்ட். யாரா இருந்தாலும் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அல்லது அந்நியனா ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஜாமீன் போடாதே. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 1. 2வது, தெரியாதனமா போட்டுட்டேன் சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா உடனே நீ உன்னை விடுவித்துக் கொள்வதற்கு இம்மீடியட்டா ஸ்டெப் எடு அப்படின்னு வசனம் போதிக்கிறது. அது எதை போல அப்படின்னா அதுதான் விலைக்கு காண்பித்தேன் நீதிமொழியில் 6ஆம் அதிகாரத்தில் இல்லையா? வேட்டைக்காரன் கையில மாட்டிட்ட மானை போல, மான் எப்படி விடுதலை ஆகணும்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுமோ அதுபோல, வேடனுடைய கையில சிக்கி கொண்டு தவிக்கிற குருவி எப்படி அவன்கிட்ட வெளியில வரணும், விடுதலை ஆகணும் முயற்சியில் ஈடுபடுமோ அதுபோல உடனே
இந்த ஜாமீன்கிற காரியத்திலிருந்து வெளியில வருவதற்கு ஏற்பாடு செய், உடனே உன்னை தப்பிவித்துக் கொள் அப்படின்னு இந்த வசனம் போதிக்குது. உங்களோட நான் இந்த நாளில் பகிர்ந்து கொண்ட காரியம் பிராக்டிக்கலா ஏதோ ஒரு காரியத்தை, தகவலை நீங்க தெரிந்து கொண்டு இருப்பீங்க என்றே நான் கருதுகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.